புதிதாக டிஎன்டிஇடி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு கொஷின் ஆன்சர். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? சரி, கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். திருத்தக்க தேவர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். சீவக சிந்தாமணி எத்தனை லம்பகங்களை கொண்டது? 13 லம்பகம். மணநூல் என அழைக்கப்படுவது எது? சீவக சிந்தாமணி. நெக்ஸ்ட் கொஷின், திருத்தக்க தேவர் வாழ்ந்த காலம் எது? 9ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஷின், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக எந்த நூலை பாடினார்? சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நரிவிருத்தம். அடுத்தது, சீவக சிந்தாமணி எந்த காப்பியங்களுள் ஒன்று? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. நெக்ஸ்ட் கொஷின், சீவக சிந்தாமணியில் காணப்படுகின்ற உட்பிரிவு எது? லம்பகம். செய்தொழில் சிறிதும் சோம்பல் இல்லாமல் இருந்தவர் யார் அப்படின்னா கம்மியர். நெக்ஸ்ட் கொஷின், சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம்தான் சீவக சிந்தாமணி. அடுத்தது, உப்பு வணிகம் செய்பவரை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா உமனர். அடுத்தது, ஆவி என்ன அவிர்நூர் கலிங்கம் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? பெரும்பநாட்டுப்படை. அடுத்தது, பழந்தமிழர் சமூகத்தில் மேலோங்கியிருந்த தொழில் எது? தச்சு தொழில். அடுத்தது, துணி துவைப்பவர், இதில் துணி தைப்பவர்னு போட்ட துணி துவைப்பவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா தொன்னக்காரர். சரிங்களா? சிறுவர்கள் அணிந்த கழுத்தாணியின் பெயர் எது? பெயர் என்ன? இது பார்த்திங்கன்னா ஐம்படை தாலி. சரிங்களா? அடுத்தது, பாலை நில மக்கள் யாரை தெய்வங்களாக கொண்டு வழிபட்டனர்? கொற்றவை. சரிங்களா? அடுத்தது, நெய்தல் நில மக்கள் யாரை தெய்வங்களாக கொண்டு வழிபட்டனர்? வருணன். சரிங்களா? அடுத்தது, மருத நில மக்கள் யாரை தெய்வங்களாக கொண்டு வழிபட்டனர்? இந்திரன். சரிங்களா? அடுத்தது, முல்லை நில மக்கள் யாரை தெய்வங்களாக கொண்டு வழிபட்டனர்? திருமால். சரிங்களா? அடுத்தது, குறிஞ்சி நில மக்கள் யாரை தெய்வங்களாக கொண்டு வழிபட்டனர்? முருகன். நெக்ஸ்ட்டு, வெற்றி கொண்டாட தமிழர்கள் வெற்றி கொண்டாட போது எந்த பெண் தெய்வத்தை வணங்கும் மரபு இருந்தது அப்படின்னா கொற்றவை. சரிங்களா? அதாவது தமிழர்கள் வெற்றி கொண்ட பிறகு எந்த பெண் தெய்வத்தை வணங்கும் மரபு இருந்தது அப்படின்னா கொற்றவை. சரிங்களா? நன்றி நண்பர்களே.